ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விலாக் வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்தது தான். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா, 4:00 கரெக்ட்டா 4 ஆகுது. இப்ப தான் வந்து தம்பி வந்தான். எப்பவுமே வந்து தம்பி வந்து சென்னையிலேருந்து வரான் அப்படின்றப்போ, அம்மா வீட்டுக்கு போயிடுவான். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத நாளே அவனுக்கு ஃபோன போட்டு, "தம்பி நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்ல. தம்பிக்காக சரி கொஞ்சம் ஏதாவது லைட்டா நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். அதனால கிறிஸ்மஸ் தாத்தா வரைஞ்சா அவனுக்கு ஹேப்பியா இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். அதனால நீ வந்து அது மட்டும் வரைஞ்சு குடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து சரி ஓகே நான் அப்படியே நேரா அங்க வந்துடுறேன். வந்துட்டு அத போட்டு குடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். நீ கலர் அடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். ஆனா கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிற மாரி தான் ஆயிடுச்சு. அப்படி சொல்லி நான் வர வச்சு ஒரு 4:00லாம் வந்து இவங்க போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடிச்சோம். 4 மணி மாரியே இல்ல. நாங்க ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு டைம் போனதே தெரியல. 5:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு வாசலெல்லாம் பெருக்கி, தண்ணி தெளிச்சு சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது ஏதாவது பேசுவோம்ல, அந்த மாரி பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமா வரவே வராது. கோலம் ஏதோ ஓரளவுக்காவது சும்மா போடுறேனா, ஆனா டிராயிங்லாம் சுத்தம். சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாரி தான். அதுவே எங்க நைனாவும் சூப்பரா டிராயிங் பண்ணுவாங்க. ராஜேஷும் அப்படிதான் சூப்பரா பண்ணுவான். ஆனா அந்த டைம்ல அவனே ரொம்ப டயர்டா இருந்தானா, அதனால அவன ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கூகுள்லேருந்து ஏதாவது ஒரு பிக்சர பார்த்து டக்குன்னு போட்டு விட்டுருடா. போட்டு விட்டுட்டு நீ போயிடு. நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன்னு" தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவையும் மெனக்கெட்டு ஃபோன போட்டு கூப்பிட்டு, எல்லாரும் சேர்ந்தே தான் கலர் பண்ற மாரி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கலர் பண்றதுலயுமே வந்து ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்பதான் அது வந்து கொஞ்சமாவது அந்த நேச்சுரல் ஃபினிஷ்ல தெரியும் அப்படின்ற மாரி. எனக்கு அதெல்லாம் சுத்தமாவே தெரியாது. அதனால வந்து அவன் கூடவே இருந்து இது பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணா தான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி, அப்படியே டைம இழுத்துட்டு போயிட்டு, கோலத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் ராஜேஷ் வந்து போனான். எங்க அம்மாவும் வந்துட்டாங்க அதுக்குள்ள. வந்ததுக்கப்புறம் எங்க அம்மாவ போயிட்டு, "அம்மா நீ கொஞ்சம் டீய போடு" அப்படின்னு சொல்லிட்டு பால வச்சுட்டு வர சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப நாங்க இந்த கலர்லாம் பண்ணிட்டுருந்தோம். இடையிலேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கெளம்புனாங்க. நார்மலா கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போட்டுடலாம். ஆனா, இந்த கலர் பண்ணும்போது அவ்ளோ ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுது. டைமும் வந்து ரொம்ப போகுது. அதனாலயே வந்து இடையில காஃபி, டீ ஏதாவது குடிச்சா தான் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுற மாரி இருக்கு. நாங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து கோயில்ல ஏதோ சாமி படைக்க கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு டக்குன்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து இந்த புளியோதரை, சர்க்கரை சாதம், சுண்டல் இதெல்லாம் போடுவாங்க. மார்கழி மாசம் ஃபுல்லாவே வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. உங்க ஊர் சைட்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்க. கோயில்ல எல்லா கோயில்லுமே மோஸ்ட்லி அந்த மாரி பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அத வாங்கிட்டு வந்து தம்பியும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அத சாப்பிட்டு முடிச்சுட்டு இலைய வச்சிருக்கும்போது நான் வீடியோ எடுத்தேனா, "என்னடி சாப்பிடுறப்பலாம் எடுக்கல, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் இலையோட உட்காந்துருக்கேன். இத போயிட்டு வீடியோ எடுக்குற" அப்படின்னாங்க. "ஏதோ ஒண்ணு சும்மா எடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து சரி இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நாங்க என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான் பண்ண போறோம். தம்பி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா, சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் அது பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்ல. ஏன்னா, அந்த பிரசாதம் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. அது ஒண்ணும் பெருசா பத்தாது. இன்னொன்னு நமக்கு பசிக்குமே! அதனால வந்து குதிரவாளி மாவ ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தேன். ஃப்ரிட்ஜில இருந்துச்சு. அதில தோசை ஊத்திட்டு, சிம்பிளா டக்குனு தேங்காய் சட்னி தான் டக்குனு செய்ய முடியும். அத வந்து செஞ்சுட்டு, நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, காய்லாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. நான் எடுத்து வைக்கல. சரி மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டுருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பிரியாணி ரெடி பண்ண போறோம்ல, அதுக்காக வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தேன். இங்க வெளியில உட்காந்து இந்த மாரி ரிலாக்ஸா நான் சில டைம் வந்து காய்கறி கட் பண்றது, இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணுவேன். அவ்ளோ சூப்பரா இருக்கும். வெயில் வந்து அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, அங்க உட்கார முடியாது. ஆனா வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது, இங்க கொஞ்சம் நிழலா தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அப்டியே ரிலாக்ஸா உட்காந்துருக்க. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போறேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லாரும் பண்ற மாரி தான். ஒரு பாத்திரத்தில வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, கூடவே கொஞ்சம் நெய் போட்டுட்டு, ஸ்பைசஸ் இந்த ஸ்பைசஸ்லாம் நெறையா இருக்கும்ல, அது எல்லாமே வந்து சேர்த்ததுக்கப்புறமா, வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே நம்மளுடைய அளவு தான். எவ்வளோ நம்ம செய்ய போறோமோ அதுக்கேத்த மாரி. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் மட்டும். நல்லா வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல மிளகு, சீரகம் வந்து சேர்த்தே அரைச்சிருப்பேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு,
கூடவே வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், கரம் மசாலா, கார மிளகாய் தூள் இருக்குல்ல, தனி மிளகாய் தூள் சாரி, அது வந்து சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இதை தாண்டி எந்த ஒரு மசாலாவுமே நான் சேர்க்கவே மாட்டேன். ரீசெண்டாக அம்மா வந்து இந்த மண்ணை ஃபுட்ஸில் வந்து ஏதோ ஒரு மசாலா வாங்கினாங்க, கறி மசாலான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது சும்மா கொஞ்சமாக போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். மற்றபடி நார்மலாக நான் பிரியாணி செய்யும்போது ஸ்பைசஸ் வந்து அதிகமாக நான் வந்து சேர்க்கவே மாட்டேன். அந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பிரியாணி சாப்பிட்டு அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் கம்மியாக தான் போடுவேன். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட்டாக வந்து சிக்கன்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அன்றைக்கி எத்தனை கப் எடுத்திருந்தேன், 3 டம்ளர் எடுத்திருந்தேன் பாஸ்மதி ரைஸு. அதுக்கு வந்து ஒரு 2.5 டம்ளர் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருந்தேன். சாரி, 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். இதெல்லாம் சேர்த்து விசில் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் குக்கர் ஏதோ அந்த நேரத்தில் மக்கர் பண்ணி ரைமிங் வருதில்ல, குக்கர் மக்கர் பண்ணி விசில் வரல. அப்புறம் தம்மில் போட்டுடலான்னு சொல்லிட்டு தம்மில் போட்டு விட்டுட்டேன். எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் துணிஞ்சு நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன் டக்கு டக்குன்னு. அதை மாதிரி தான் அந்த சாப்பாடு சொதப்புற மாதிரி இருந்தாலும் ஏதாவது மேட்ச் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் சிக்கன் தான்ப்பா ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறோம். பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா அரைச்சிப்பேன். அதை அப்படியே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணால் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இதை சேர்த்து சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி வரும்ல சிக்கன்லேருந்து, அந்த தண்ணி வெளில வந்து சிக்கன் நல்லா குக் ஆகி நல்லா திக்காகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இது உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ஃபேவரட் அப்படின்னா சிக்கன் ரெசிப்பியில் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி மக்கர் பண்ணேன், ஆனாலும் கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படியோ பிரியாணி வந்து நல்லா வந்துச்சு. அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். அப்புறம் ராஜேஷ் வந்து சென்னையிலேருந்து எப்போ வந்தாலுமே தம்பிக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவான். மெயினாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வேறையா, அதனால ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பென்சிலு, கிரையான்ஸு, அப்புறம் கார் அப்படி என்னென்னமோ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.